வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நம்ம கீரை சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீரை நான் வெந்தயக்கீரையும் பாலக்கீரையும் ஒரு 100 கிராம் வெந்தயக்கீரைன்னா ஒரு 1/4 கிலோ பாலக்கீரை சேர்ந்து அலசி வச்சுருக்கேன். அதை இதே மாதிரி சுத்தம் பண்ணுறப்ப கீரையை தண்ணியை வடிக்காமல் கீரையை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு வடிதட்டில் வச்சோன்னா மண் தண்ணியிலே தங்கிடும். நமக்கு சுத்தமான கீரை சமைக்கிறதுக்கு கிடைக்கும். கீரையை அலசின பிறகு நம்ம செய்ய வேண்டிய கீரை சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரிஞ்ச வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை கப்பு அரிசி, 1/4 கப்பு பருப்பு, கீரை ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய். தேவையான தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் இல்லாட்டி குக்கரில் டைரெக்டாக நான் இந்த சாதத்தை செய்கிறேன். குக்கரில் டைரெக்டாக தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகை ஃபஸ்ட்டு போடணும். எண்ணெய் சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கடுகை போடுங்க. கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்க்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்தோன்னே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட மிளகாவை சேர்த்துடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கீரையை சேர்க்கணும். சுத்தம் செஞ்சு அரிஞ்சு வச்சுருக்க கீரை நம்ம போடும்போது நிறையா இருக்கும். வதக்கணுன்னா இதில் 3ல் 1 பங்காக சுருங்கிடும். அது வரைக்கும் வதக்கணும். கீரை வதங்கின உடனே ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கணும். இதுக்கு தண்ணி ஒரு 3 பங்குக்கும் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலாக நல்லா குழைவான பொங்கல் கிடைக்கும். நான் இப்போ 150 அரிசி, 1/4 கப்பு பருப்பு ஊற வச்சது 2க்கும் சேர்த்து ஒரு 800 ml தண்ணி வச்சேன். அந்த கொதித்த தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூளியும் மஞ்சத்தூளியும் போட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வைக்கலாம். 4லேருந்து 5 விசில் வந்தோன்னே நிறுத்திடணும். உப்பை இதோட சேர்த்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா உப்பை போட்டோன்னா பருப்பு குழஞ்சி வராது. அதுக்காக உப்பை எப்பயுமே நான் சமைக்கும்போது சேர்க்க மாட்டேன். இந்த சாதத்துக்கு முடித்த உடனே தான் சேர்ப்பேன். 4 விசில் வந்த உடனே குக்கரை நிறுத்திட்டு ஸ்டீம் செட்டில் ஆன உடனே திறந்து நம்ம 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடணும். உப்பு அந்த பொங்கலில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்க்கும்போது சாதமாக தெரியுதுல்ல. நம்ம ஊற்றிருக்க தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். சாதம் கெட்டியாகவும் இல்லை, நல்லா தண்ணியாகவும் இல்லை. தேவையான அளவு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவை நீங்கள் மாற்றிக்கோங்க. நல்லா கலந்த உடனே கீரை பொங்கல் நல்லா பரிமாற ரெடியாக இருக்கும். அப்பளமும் கீரை சாதமுமே நல்ல காம்பினேஷன். இதே மாதிரி நல்ல ரெசிபிகள் நிறையா ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.